ராங்கோங்கிற ஒரு பச்சோந்தி நடிகனாகணுங்கிற ஒரு ஆசையில ஒரு கண்ணாடி தொட்டிக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்க அந்த தொட்டியை கார்ல கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி அந்த தொட்டி உடைஞ்சு நம்ம ராங்கோ ஒரு நடு பாலைவனத்துல மாட்டிக்குது. அங்க ஒரு கழுகு இவனை சாப்பிடுறதுக்காக வருது. இவன் அதை பார்த்து பயந்து ஓடி போய் ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு எப்படியோ அந்த கழுகு கிட்ட இருந்து தப்பிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த பாலைவனத்திலேயே இருக்கிற ஒரு கிராமத்தை நோக்கி போறான். போனா அங்க வாழ்ற யாருக்கும் சுத்தமா தண்ணியே கிடைக்கல. பயங்கர பஞ்சமா இருக்குது. இவன் அந்த கிராமத்துக்கு போய் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாம் பயங்கர பில்டப் கொடுத்து இவன் ஒரு ஹீரோன்னு அவங்கள நம்ப வச்சிடறான். அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்துக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த ஒரு கழுகு இவன் ஏதோ ஒரு ஃப்ளூக்ல சாகடிச்சிடறான். அதனால அந்த கிராம மக்கள் இவனை ஒரு உண்மையான ஹீரோவாவே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. கூடவே அந்த நகரத்தோட மேயர் இவன் அந்த நகரத்தோட ஷெரீஃபாவும் ஆக்கிடுறாரு. அதுக்கப்புறம் இவன் அங்க ஏற்பட்டிருக்கிற தண்ணி பஞ்சத்துக்கு காரணம் என்னன்னு தேட ஆரம்பிக்கிறான். அப்பதான் இவனுக்கே தெரியுது அந்த நகரத்தோட மேயர் தான் இந்த நகரத்தை அழிச்சு இவங்க யாருக்குமே தெரியாம கொஞ்சம் தூரத்துல ஒரு புதிய சிட்டியை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். அங்கதான் எல்லா தண்ணியுமே சேகரிச்சு வச்சிருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ராங்கோ அங்க போய் அந்த வால்வை ஓபன் பண்ணி விட்டு இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் தண்ணியை வர வச்சுட்டு அந்த நகரத்தோட மேயரையும் அழிச்சு அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் காப்பாத்தி ஒரு உண்மையான ஹீரோவாவே மாறிடுறான்.